நமசிவாயம். இந்த அமாவாசையை பொறுத்த வரைக்கும் பண பரிகாரம் பார்க்க போகிறோம். ஒரு விஷுவலைசேஷன் மெத்தட், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு கர்மா கிளென்சிங் மெத்தட் அப்படின்ற மாதிரி, நெகட்டிவிட்டி கிளென்சிங்னு சொல்லலாம். கர்மா கிளென்சிங் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தடாகவோ அல்லது நெகட்டிவிட்டி கிளென்சிங் மெத்தடாகவோ நம்ம பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், அமாவாசை அப்படின்ற ஒரு நாள் வந்து நல்ல காரியங்கள் செய்வதற்காக அல்ல. அமாவாசை என்பது ராகுவுக்கு உண்டானது, பௌர்ணமி என்பது சனிக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைஞ்ச அமாவாசைம்பாங்க. அமாவாசை எப்படி நிறைஞ்சிருக்கும்? அமாவாசையை நிறைஞ்சில்லாமல் இருந்தால் தானே அது அமாவாசை. பட் அதனால் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து புது புது விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்ப்பது நல்லது அமாவாசையில். இது வந்து ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு சில டைமில் வந்து நம்ம வந்து பணப்பரிகாரம் அப்படின்னு கொடுக்குறோம். அது வந்து அந்த அமாவாசையுடைய மற்ற ஏரியாஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு பஞ்சாங்கம்னு எடுத்தோம்னா ஒரு ஒரு நாளைக்கு 5 விதமான அங்கங்கள் இருக்கிறது என்று சொல்கிறோம். கரணம் இருக்குது, திதி இருக்குது, யோகம் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த நாள் இருக்கிறது. ஸோ இத்தனை விஷயமும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு பணப்பரிகாரம் கொடுத்துருக்கிறேன். அது மாதிரியான ஒரு பணப்பரிகாரம். இதில் உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது, மந்திரமும் எதுவும் கிடையாது. இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 2 எலுமிச்சைகள் மட்டும் போதும். இந்த 2 எலுமிச்சைகளை வைத்து நீங்கள் செய்தால் போதுமானது. எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செய்யணும். இந்த தடவை வரக்கூடிய திங்கட்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் விஷுவலைசேஷன் மெத்தடுக்கு. இந்த விஷுவலைசேஷன் மெத்தட்ஸ் நான் வந்து மேனிஃபெஸ்டேஷனில் நிறைய கொடுத்துருக்கேன். காட்சிப்படுத்தும் முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த விஷுவலைசேஷன் மெத்தட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்து செய்யலாம். திங்கட்கிழமை வர அமாவாசையை விட்டுறாதீங்க. எப்போவுமே நீங்கள் நான் சொல்லும்போது பார்த்தோம்னா இந்த விஷுவலைசேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து திங்கட்கிழமை ராகு காலத்தில் செஞ்சீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருப்பேன். இந்த ராகுடைய நேரம் முழுவதுமே இருக்கக்கூடியது அமாவாசை தினம் அப்படிங்கிறது. ஸோ அதனால நம்ம வந்து அமாவாசை தினம் திங்கக்கிழமையாக வருது. அமாவாசை திங்கக்கிழமையில வந்து அஸ்வத்த பிரதட்சணம் சொல்லுவோம். அஸ்வத்த பிரதட்சணம்னா என்ன? அஸ்வம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அரசமரம். அந்த அரசமரத்தை பிரதட்சணம் பண்ணக்கூடிய, அதாவது வலம் வரக்கூடிய நாள் இந்த நாள். அப்படி வலம் வரும் பட்சத்திலே நமக்கு நினைத்ததெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும், இந்த நாளிலே வந்து அங்க முக்கியமான தேவதைகள் எல்லாருமே குடியிருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. நீங்க உங்களால் எவ்வளவு முறைமோ, நீங்க வந்து குறைந்தது ஒரு 11 முறை அப்படின்ற மாதிரி அந்த மரத்தை வந்து வலம் வந்து அதை வந்து தொடாமல் வணங்குவது நல்லது. அதுக்கு கீழே வந்து ஒரு விளக்கேற்றி வைக்கலாம். இதுக்கு முன்னாலாம் நீங்கள் வேற ஒரு விஷயம் பண்ணணும், அது என்னன்றது சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வலம் வரும்போது இந்த 11 முறையோ அல்லது வந்து ஒரு 27 முறை அந்த மாதிரிலாம் நீங்கள் வலம் வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வலம் வரும்பொழுது நீங்கள் வந்து எந்த நாமாக்களை சொல்ல வேண்டும் என்றால் நமசிவாய நாமம் சொல்லலாம், ஓம் நமோ நாராயணாய சொல்லலாம், இல்லைன்னா ஓம் மகாலட்சுமியை நமக சொல்லலாம், இல்லை 3மே சேர்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதில் எந்த தவறும் கிடையாது. அதுக்கு முன்னால் நீங்கள் நன்றாக அரசமரத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பிரார்த்தனை செய்து கொண்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதோடைய வேருக்கு விடணும். அரசமரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விருட்சம். அதில் நம்ம என்ன போய் தண்ணி விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய ஒரு கிராட்டிடியூட காட்டணும் இல்லையா? அது மாதிரியான நன்றி உணர்தல், நன்றி உணர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை காட்டுவதற்காக சிறிது தண்ணி, அது நீங்கள் வந்து இங்கிருந்தாவது ஒரு வாட்டர் பாட்டில் 5 ரூபா வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகலாம். இல்லை வீட்டிலேருந்தே எடுத்து கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கூட விடலாம். அது கூட நல்ல ஒரு விஷயம் தான். அது மாதிரியான ஒரு விஷயம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரதர்ஷனத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நன்றாக வேண்டி உங்களுடைய சங்கல்பத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். என்ன விஷயமாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லிட்டு அதற்காக இந்த பிரதர்ஷனம் செய்ய போகிறேன், அந்த பிரதர்ஷனத்திற்கு உண்டான பலனை எனக்கு கண்டிப்பான முறையிலே கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. அப்படி சொல்லிட்டு பிரதர்ஷனம் பண்ணிட்டு அவசரமாக வேகமாக பிரதர்ஷனம் பண்ணிட்டு கிடுகிடுன்னு ஓடிட்டோம்னா எதுவுமே நடக்காது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிரதர்ஷனம் நிதானமாக செய்ய வேண்டும். நிதானமாக செய்துவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கணும். அங்கே உட்கார்ந்து இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து பலன் கிடைக்கும். எவ்வளோ நேரம்? ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்துருக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு 1/2 hour உட்காரணும். உங்களுக்கு முடியலைன்னா ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்துருங்க அந்த அரசமரத்தின் அடியிலே. இது எல்லாமே காலையில் 11 மணிக்குள்ள செய்யணும். காலையில் நீங்கள் வந்து சூரிய உதயத்திலிருந்து 11 மணிக்குள் செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த அஸ்வத்த பிரதட்சணம்ங்கிறது ரேராக தான் வரும். உங்களுக்கு ஒரு வருஷத்துல 2 or 3 வரும். அதனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ இந்த அமாவாசை அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திங்கக்கிழமையில் வந்திருக்கிறதுனால நமக்கு விஷுவலைசேஷன் மெத்தட் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த எல்லா விஷயமும் செய்யறதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை அமாவாசையா செவ்வாய்க்கிழமை அமாவாசையா கேலண்டரில் 2 நாளும் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கேட்க தொடங்கி விட்டார்கள். அது என்னென்ன எதனால் அப்படி போட்டிருக்குன்னா, அமாவாசை இந்த முறை திங்கக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 12 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. மத்தியானம் ஒரு 11:30 நினைக்கிறேன், அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தோம்னா காலை வரைக்குமே இருக்கிறது. நாம வந்து சனி ஹோமம் பண்ண போறோம். அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா, வைகாசி அமாவாசை தான் சனி பிறந்த நாளாக சொல்கிறார்கள். ஸோ அது ஒவ்வொரு வருஷமுமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வைகாசி அமாவாசை அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை அமாவாசை, அதாவது இது ஹோமம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இருக்கும்பொழுது அமாவாசை தினம் காலை சூரிய உதயத்திலே இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ திங்கட்கிழமை சூரிய உதயத்தில் இல்லை,
அடுத்த நாள் தான் சூரியோதயத்தில் இருக்கு. ஸோ அந்த நாள்லேயே சனி ஜெயந்தி அப்படின்ற மாதிரியான ஒரு நாள். அந்த சனி ஜெயந்தி என்று சனி ஹோமம். சனி ஜெயந்திங்கிறது அவருடைய பிறந்த நாள். ஜென்ரலாக பெயர்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம ஹோமம் பண்றோம் இல்லையா, அதுல கிடைக்கிற பலனை விட 1000 மடங்கு அதிக பலன் அந்த ஒவ்வொரு தேவதைகளுடைய ஜெயந்தி நாளிலேயே நாம் செய்யக்கூடிய ஹோமங்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பலனை தரக்கூடிய வேலையா இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மெயின் விஷயம், அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் அமாவாசையும் இருக்கு, ஒரு 11 மணி மேலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டி தினம்னு வந்துருது. அந்த இஷ்டி தினம்ங்கிறது நான் நிறைய தடவை உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். இந்த சோடசக்கலை நேரம் என்று சில பேர் சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்களே, அதோடைய உண்மை நிலை என்ன, யார் அதை ஆரம்பத்தில் சொன்னது, அதுக்கப்புறம் இப்போ யாரெல்லாம் அதை காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும், அதே போல் வந்து பார்த்தோம்னா அது எதனால் அது மாதிரி அவர் சொல்லி வைத்து விட்டு போனார் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் நிறைய விளக்கி இருக்கிறேன். ஸோ அந்த இஷ்டி என்ற நேரம் தான் அந்த ஒரு நாளிலே இருக்குது. இஷ்டி நாளிலே வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த ஹோமங்கள் செய்தாலும் அதற்கு 200% பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இஷ்டி நாளுக்கே நான் நிறைய உங்களுக்கு 3-4 பதிவு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அமாவாசை தினமும் வந்துடுது, இஷ்டி தினமும் வந்துடுது, சனி ஜெயந்தியும் வந்துடுது. ஸோ நம்மளுடைய சங்கல்பதாரர்களுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பலன் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அன்னைக்கு 2 மணிக்கு நம்ம வந்து வச்சிருக்கோம். poojahovam.org நீங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு அடுத்த நாள் அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ வெளியே வந்திருக்கிறது. திங்கட்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அது வரைக்கும் எவ்வளோ பேர் சங்கல்பம் செய்கிறார்களோ அவ்வளோ பேருக்கும் அதுக்கான சங்கல்ப பிரசாதங்கள் அனுப்பப்படும் வச்சுக்கோங்க. poojahovam.org அந்த டீடைல்ஸ் இருக்கும், அதை போய் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து இதில் மெயினான அந்த காலையில் அஸ்வத்த பிரதர்ஷனம் காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் செய்ய சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன், கர்மா கிளென்சிங் இப்படிலாம் பேசுகிறோம். இதுக்கெல்லாம் ரொம்ப முன்னால நமக்கு வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அமாவாசை தினம் அப்படின்னா மெயினா நம்ம செய்ய வேண்டியது முன்னோர்களுடைய தினம். அதாவது நம்மளுடைய அதிதேவதை யாரு, ராகுடைய அதிதேவதை யாருன்னா பித்ருக்கள். ராகுடைய அதிதேவதை பித்ருக்கள், பிரத்யேக தேவதை துர்கை. ஸோ அந்த பித்ருக்களுக்கு உண்டான ஒரு தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து அமாவாசையை வைத்திருக்கிறோம். அதனால தான் அது ராகுடைய தினம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இருக்கிறது. ஸோ அப்போ அந்த நாளில் நம்ம பித்ருக்களுக்கு நம்ம அம்மா அப்பா இருந்தாலும் சரி, நம்ம தாத்தா பாட்டிக்கு செஞ்சுதான் ஆகணும். பெண்களும் செய்யலாம். இது மாதிரியான அனைத்து விஷயங்களும் 4-5 வருஷத்துக்கு முன்னால் 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்கேன். நிறைய ஆயிரக்கணக்கான நபர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், தேவைப்பட்ட நீங்களும் பண்ணுங்க. 10 நிமிஷம் தான் ஆகும். பெரிய மந்திரங்கள்லாம் கிடையாது. கருப்பெல்ல வச்சு ஆண்களும் வெள்ளையல்ல வச்சு பெண்களும் செய்யற மாதிரியான ஒரு முறை. உங்களோட தாத்தா பாட்டிக்காக, நம்ம சப்த ரிஷிகளுக்காக அப்படின்ற மாதிரியான பல்வேறு நபர்களுக்கும் செய்யக்கூடியது. ஒரு 10 மினிட்ஸ்ல வெறும் எள்ளு தண்ணி இருந்தா போறோம். அவங்கள நினைச்சிட்டு அது மாதிரியான ஒரு விஷயம் செய்யறது. அது மாதிரியான செஞ்சாதான் நமக்கு வந்து அதுக்குண்டான பலன் அப்படின்றது நம்ம என்ன செஞ்சாலுமே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் அமாவாசையில காலையில கோலம் போடுறதுக்கு முன்னால, விளக்கேற்றுறதுக்கு முன்னால இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு விட்டுறணும். அன்னைக்கு வந்து காலையில நம்ம வந்து விளக்கேற்றியோ கோலம் போட்டோ வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து கரெக்டா அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில கோலம் போட்டு வச்சாங்கன்னா பித்ருக்கள் வாசல்ல வந்து நின்றுவாங்க அப்படின்னு. பித்ருக்கள் நின்றாலும் நல்லது தானே. பித்ருக்கள் அப்படிங்கிறது கெட்டவர்கள் கிடையாது. அவங்கள வந்து ஆவி பேய் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் நம்மளுடைய குடும்பம் தழைப்பதற்கு பித்ருக்களுடைய ஆசிகள் கண்டிப்பாக தேவை. சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம மணிமந்திரா மந்த்லி நம்ம கொடுக்கக்கூடிய மணிமந்திரால கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் எனக்கு நல்லா நடந்தது. ஒருத்தர் 2 பேர் நடுவில் வந்து எனக்கு ஒண்ணுமே ஆகலை அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அது வந்து ஃபேக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு மாசம் தான் அந்த மாதிரி பண்ணிக்கக்கூடிய ஆளுகள் நிறைய அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு மாசம் தான் பார்த்துருப்பாங்க. இல்லைன்னா வேற யாராவது வைத்தறிச்சல் அந்த மாதிரி பண்ணக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அப்படி இல்லாம ஜென்யூனா பண்றவங்களோட விஷயம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான தொடர்ந்து அவர்கள் பித்ருக்கள் ரீதியான விஷயங்களை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களான்னு பார்த்தா அது இருக்காது. பித்ருக்களுடைய ஆட்சிகள் இருந்தாதான் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கைகூடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். தெய்வ பலம் எப்படி தேவையோ அதே மாதிரி பித்ருக்களுடைய பலமும் கண்டிப்பாக தேவை. அதனால அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, காலையில உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தர்ப்பணம் முடிஞ்சதா தர்ப்பணம் பண்ணிடுங்க. அந்த பழக்கமே இல்லை, என்னால் பண்ணவே முடியாதுன்னு. அதாவது காலையில நம்ம வந்து சொல்றதும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் அமாவாசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா. மத்தியானம் அமாவாசை ஸ்டார்ட் ஆகும்போது மத்தியானம் 11 o'clock 11:15 இந்த அபராண்ண காலம் அப்படின்னு ஏன் திங்கக்கிழமை அமாவாசைன்னு சொல்றாங்கன்னா, அபராண்ண காலம் பித்ருக்களுடைய காலம் அப்படின்றது. அந்த பித்ருக்களுடைய காலம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நீங்கள் 3 மணி வரைக்குமே இதை தர்ப்பணம் பண்ணலாம். ஒரு 11:30க்கு அப்புறம் பிறக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 3 மணி வரைக்கும் நீங்கள் வந்து தர்ப்பணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்தை அது மாதிரி தர்ப்பணம் பண்ணுறது அப்படின்றது பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பலரும் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையிலேயே பண்ணிடுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் திங்கக்கிழமை அமாவாசை மத்தியானத்துக்கு மேலே பிறக்குதுங்கிறதுக்காக யாருக்கும் லீவ் விட மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அது மாதிரியாக நமக்கு வந்து கால சூழ்நிலை மாறிவிட்டது. காலையிலேயே பண்ணிட்டு போயிடுறாங்க. காலையில் பண்ணால் பலன் கிடைக்குமானா மனசு தான். நம்ம வந்து மனதார அவர்களை நினைத்து கொண்டு செய்யும்போது அதற்குண்டான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டியதான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா பர்டிகுலராக அந்த டைமில் தான் பண்ணணும். கால சூழ்நிலை முழுமையாக மாறிவிட்டது. யாருக்கும் அந்த டைமில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டால் பண்ண முடியறதில்லை. அதனால பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி பண்ண முடியும்னா நீங்கள் வந்து 3 மணி வரைக்கும் தாராளமாக பண்ணலாம்.
அது பண்ற வரைக்கும் நம்ம வந்து வெறும் வயிற்றோட இருக்கணுமா, நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாதா, ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணுங்கிறது எல்லா விஷயத்துக்குமே தேவை. நம்ம சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய உடல் வாகை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ பிபி சுகர்னு இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால ஏதாவது ஒரு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அவங்க மனசில் நினைச்சிட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணலாம். அதனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் கடைபிடிப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்க புதுமையாக நீங்கள் வந்து இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, அதனால அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் உங்களுக்கு அந்த அபரான காலம் என்று சொல்லக்கூடிய காலம், அந்த காலத்திலே வந்து அமாவாசை இல்லாத காரணத்தினால் மத்தியானம் 3 மணி மத்தியான டைம் ஒரு 11 to 3 அல்லது 12 to 3 அப்படின்ற மாதிரியான காலத்தில் வந்து அமாவாசை இல்லாதனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை வந்து நம்ம பித்ருக்களுடைய நாளாக எடுத்துக்கொள்ளாமல் அமாவாசை சூரிய உதயத்தில் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும், சனி ஜெயந்தி அப்படின்ற மாதிரியான விஷயம், இஷ்டி தினமும் அப்பவே பிறந்துடும். அமாவாசை முடிஞ்ச உடனே உங்களுக்கு அடுத்தது பிரதமையை தான் நம்ம வந்து அமாவாசை பிரதமை ஜாயிண்ட் ஆகிற அந்த பீரியடை தான் நம்ம வந்து இஷ்டி அப்படின்ற மாதிரியான இஷ்டி காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதனால அந்த நாளும் நம்ம வந்து அந்த நாளையே நம்ம டோட்டலாக என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஹோமங்கள் அல்லது பூஜைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, மந்திர உபாசனையோ, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். ஸோ நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போற இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடிய நாள் வந்து திங்கக்கிழமை தான் செய்யணும். 8:30 மணிக்கு மேல செய்யலாம், 8:15 மேல செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். 8:30 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நீங்க 8:15 செய்யலாம். 2 எலுமிச்சம்பழம் தேவை. முதல்ல இங்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி பின்னூசி இருக்கு இல்லையா, அந்த 4 பின்னூசி குண்டூசி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு பின் எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு இந்த 4 எடுத்து செய்யறதுக்கு. அதாவது இதை வந்து இரும்பினால் பின்னமாக்க வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கிறது. அந்த இரும்பினால் பின்னமாக்குறதுனா நம்ம எப்படி இப்ப கத்தி எல்லாம் வச்சு அறுத்துட்டு இருக்க முடியாது நமக்கு. ஏன்னா இதை வந்து நீங்கள் வைத்திருக்க வேண்டியது, அந்த நாளிலே நீங்கள் வைத்தும் இருக்க வேண்டும். வீட்டில் நைட்டுக்கு நீங்க வச்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனால நீங்க வந்து இதை வேற மாதிரியான விஷயமாக செய்ய முடியாது. முதல்ல ஒரு தாந்திரிக முறையாக செய்வது, மாந்திரிக முறையாக செய்வது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதை வேற மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் பண்றது உண்டு. அதெல்லாம் நம்மளுடைய வீட்டில் செஞ்சோன்னா அது சரி வராது. அதனால இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு மந்திரம் எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை வந்து என்னன்னா இந்த விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் நம்ம வந்து இதுக்கும் யூஸ் பண்ண போறோம். அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஒரு 4 கஷ்டங்களை நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டியது. அந்த 4 கஷ்டங்கள் தான் இந்த ஊசிகளாக ஒரு பின்னூசியாகவும், இந்த கஷ்டங்களுடைய டோட்டலா கஷ்டங்களை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது எலுமிச்சையாகவும் இந்த கஷ்டங்களை நீக்கக்கூடியதாக இந்த பின்னூசியும் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி சிம்பாலிக்கா வச்சுக்கலாம். ஆக்சுவலா மெத்தட் வேற, பட் நீங்க சிம்பாலிக்கா அப்படி ஏதாவது நினைச்சுக்கணும்னா அப்படி நினைச்சுக்கோங்க, அதுவும் நல்லதுதான். ஸோ அப்போ அது மாதிரியாக பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பின்னூசி அது மாதிரி எடுத்துக்கிறீங்க, இதை கையில் வச்சுக்கிறீங்க. அந்த 4 விஷயம் சொல்றேன் இல்லையா, 4 விஷயம் எனக்கு 4 கஷ்டம்லாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும், எனக்கு 400 கஷ்டம் இருக்கே நான் எங்கே போய் எழுதுறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த 4 மெயின் எது அப்படின்றது ப்ரியாரிட்டியாக பார்த்துக்கோங்க. கஷ்டமே இல்லை அப்படின்பவர்கள் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஜென்மா கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மா கிளென்சிங் அது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது, அதுக்காக ஒன்று அப்படின்ற மாதிரியாகவும், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்மத்திலே நமக்கு தெரியாமல் செய்திருக்கக்கூடிய ஏதேனும் கர்ம வினைகளுக்காக, ஏதேனும் துன்புறுத்தல்களுக்காக. கர்மா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா வாயில பேசுறது கூட கர்மா தான். ஒருத்தங்களை கடிந்து சொல்லுகிறோம் அல்லவா, அந்த கடிந்து சொல்வதும் கர்மா தான். ஒருத்தங்களை பத்தி அந்த கிசுகிசு பேசுறது, புரளி பேசுறதுன்னு சொல்றோம்ல, அதுவுமே கர்மா தான். இதை பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ட்ரை பண்றேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த கர்மா அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று நம்மளை அறியாமல் செய்திருப்போம்ல, அதற்காக ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. மீதி 2 சும்மா குத்துறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நீங்க குத்திக்கலாம். இதில் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த 4 முக்கியமான ஒரு கஷ்டங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது 4 தான். இது இந்த மாசம் அலௌடு. அடுத்த மாசம் வேணா இன்னொரு நாள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கையில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக வலது கையில வைத்துக்கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க. பிரார்த்தனை பண்ணும்போது நீங்க வந்து எந்த திசையை நோக்கி நீங்கள் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய பிரதான வடமேற்கு திசையை நோக்கி நீங்கள் இதை வந்து செய்யணும். அந்த இடத்துல உட்காரணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஃபேஸ் பண்ற, நீங்க பார்க்கறது, உங்களுடைய கண் எங்கே பார்க்கிறதோ அந்த இடம் வந்து வடமேற்கு பகுதியாக இருக்க வேண்டும். அது மாதிரி கொஞ்சம் கோணையாக தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் வந்து உட்காந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரூமில் வந்து தனியாக இருக்கக்கூடிய வடமேற்கில் பண்ணலாமா, என்னால் வந்து பிரதானமான இடத்தில் பண்ண முடியாது, ஒரு பிரைவசி இருக்காதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் பண்ணலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. இந்த மாதிரி 4 பின்னூசி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் மனசில் நல்லா நினச்சிக்கோங்க. கடன்கள் இருந்தால் ஓவராலாக கடன்கள் தீர வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து அதில் கடன்கள் தீரல, ஒவ்வொரு கடன் 3 சாமிக்கு 30,000 கொடுக்கணும், குப்புசாமிக்கு ஏகப்பட்டது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம இதை முடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எவ்வளோ இருக்கணுமோ அது மாதிரியான விஷயமா நினச்சிக்கலாம். வேறு எந்தெந்த கவலையோ அந்த கவலைகள் கஷ்டங்கள் பிரதானமாக 4 பேர் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பின்னூசி ரெடியாக வச்சுக்கிறீங்க. இன்னொரு எலுமிச்சம்பழம் சொல்லியிருக்காங்களே, அந்த இன்னொரு எலுமிச்சம்பழத்தை வந்து இப்பொழுது எடுக்க வேண்டாம், அது தனியாக இருக்கட்டும், அது தொற்ற வேண்டாம். அப்போ நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரும்பாலும் குத்தில்லாத மாதிரியான ஒரு விஷயமா உங்களுக்கு வந்ததுன்னா அதுவே ஒரு பெரிய ஒரு லக்கா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.
அதுவும் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பேரம் பேசாமல் வாங்கணும். அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ இந்த மாதிரி பரிகாரத்துக்கு வந்து எலுமிச்சம்பழம் வாங்கினாலுமே பேரம் பேசாமல் எடுக்க வேண்டும். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, வெத்தலையும் எலுமிச்சம்பழத்தையும் கண்ணை மூடிட்டு எடுக்கணும்னு வாங்க, பேரம் பேசாமல். நம்மளால் அப்படி கண்ணை மூடிட்டுலாம் எடுக்க முடியாது, வேற எதையாவது எடுத்துட்டோம்னா. ஸோ அப்போ அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பேரம் பேசாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி கருப்பு கலர் மார்க்கர், கருப்பு தான் மார்க்கரோ பேனாவோ கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரியான ஒரு விஷயமா, அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எழுதணும். சிம்பிள் கிடையாது, ஆக்சுவலி இது ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு கே ஏ என்று எழுதுறீங்க. அந்த க ல ம ஹ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே மிகப்பெரிய அர்த்தங்கள் உண்டு. அதை வைத்து பல்வேறு விதமான பீஜங்களை உருவாக்கினார்கள். அது மாதிரி ரொம்ப ரொம்ப வலிமையான ஒரு விஷயம் தான். இப்ப நம்ம சும்மா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நம்ம மனசுல நினைச்சிட்டு 4 குத்து குத்துனா அது சரியாயிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடியதுக்கு அது சரியாகிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இந்த க அப்படின்ற ஒரு விஷயம். கே கேப்ஸ்ல இருக்கணும், ஏ வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். ஸோ அது மாதிரியான விஷயமா ஃபர்ஸ்டே எழுதிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு அந்த 4 விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணுங்க, நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு விஷயமாக நினைத்து கொண்டு இப்படி வந்து அதில் வந்து குத்தி வச்சிடுறீங்க. இதுக்கு வந்து இந்த குத்தி வைக்கிறதுக்கு ஏதாவது பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுவே உருண்டையா இருக்கு, இதில் நம்ம எந்த பக்கம் தேட முடியும்? நம்மளால நினைச்சுக்கிறது தான். இது நம்ம வந்து எவ்வளவு நம்ம இன்டென்ட் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இதுக்கு உண்டான பலன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டாவது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எதையாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீங்கள் அந்த கஷ்டத்தை மட்டும்தான் நினைச்சுக்கணும். இது வேணும் அது வேணும்னு கிடைக்க வேண்டியதை நினைக்கவே கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பாதிப்பு வரும். பாதிப்பு இந்த சென்ஸ் என்னன்னா, நமக்கு அந்த இந்த விஷயம் நடக்காம போகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, வேற எந்த பாதிப்பும் வந்துடாது. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ இதுல வந்து என்ன கஷ்டமோ அந்த கஷ்டம் நீங்க வேண்டும் என்று நினைத்து 4 பக்கமும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த கேன் எழுதிக்கிறீங்களா, இதை எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய டாப் ஆஃப் தி ஹெட் இருக்கு இல்லையா, நம்ம தாமோதராய நமஹ ஒரு மந்திரம்லாம் சொல்லுவோமே, அது மாதிரியான டாப் ஆஃப் தி ஹெட்ல வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 2 மினிட்ஸோ அல்லது ஒரு 1 மினிட் அந்த மாதிரியான ஒரு விஷயமா, 1 நிமிஷமாவது இருந்தால் நல்லது. அது மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுத்தெல்லாம் வேண்டாம், இதை நேராக கொண்டு போயிட்டு ஒரு ஓரமாக கொல்லைப்புறத்திலாவது அல்லது வாசல் புறத்திலாவது வைக்கணும். வாசல் புறமோ கொல்லைப்புறமோ, நமக்கு வந்து இப்போ கொல்லைப்புறம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே இல்லை, ஃபிளாட் சிஸ்டம் ஆயிடுச்சு பெரும்பாலும். அதில் உங்களுக்கு பால்கனி இருந்தால் பால்கனியில் வைக்கலாம். இது தெரியாம வீட்டுக்குள்ள வந்துருச்சு, உருண்டு வந்துருச்சு, அதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, பிரச்சனை வருமா அப்படின்லாம் நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிளென்சிங் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ள வைக்க வேண்டாமே, நம்ம வெளியில வைக்கிறோம், அவ்வளவுதான். இதுல வேற எந்த பெரிய ரகசியமும் கிடையாது. நம்ம வெளியில வச்சுறது பெட்டர். நம்ம வந்து நெகட்டிவ் கிளென்சிங் எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஏதாவது சுத்தி போட்டா கூட அதை எடுத்து நம்ம வெளியில தான் வைப்போம். அது மாதிரியான ஒரு மெத்தட் தான் வச்சிடணும். பட் என்னன்னா, இது வந்து அன்னைக்கு நைட்டே நீங்க வந்து இதை தூக்கி போடக்கூடாது, அடுத்த நாள் தான் தூக்கி போடணும். அடுத்த நாள் நீங்க வந்து இதை என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல நீங்க இந்த தலையில வச்சிருக்கிறதுனால வேற எதுவும் செய்ய வேண்டாம். வெறும் கையால் எடுக்கக்கூடாது. நீங்க ஏதாவது ஒரு பேப்பரோ ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இதை அப்படி பிடிச்சு அதை அப்படியே எடுத்து நீங்க கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு குப்பை கூளங்கள் இருக்கக்கூடிய இடத்திலோ அல்லது குப்பை தொட்டிலையோ போடணும். குப்பை தொட்டினா வெளியில ரோட்ல இருக்கிற குப்பை தொட்டியில இதை போட்டு விட வேண்டியது, அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஒரு மெத்தட் போட்டுட்டு நீங்க வந்துடணும். இது வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க முதல் நாள் நைட் இருக்குல்ல, இது வந்து இந்த ப்ராசஸ் முடிஞ்சாச்சு, நீங்க திரும்பி அடுத்த நாள் காலையில் நீங்க வீட்டுக்குள்ள வரும்பொழுது கைகள் கால்களை கழுவி கொண்டு வீட்டுக்குள்ளே வர வேண்டியது, இதுதான் மெயின் விஷயம். முதல் நாள் நீங்க வந்து இதை எடுத்து ஓரமா வச்சிடுறீங்க இல்லையா, வச்சோன்னா அகைன் பாத்ரூம்ல போயிட்டு கைகள் கால்களை கழுவி கொண்டு முகத்தை முழுமையாக கழுவி கொள்ளுங்கள். கொஞ்சம் தண்ணி எடுத்து வாட்டரை ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கோங்க உங்களோட ஹெட்ல. அதுக்கப்புறம் திரும்ப வெளியில வந்துருங்க. முடிஞ்சா சுவாமியை பாருங்க. சுவாமியை பார்த்துட்டு ஏதாவது ஒரு கடவுளை, ஒரு விநாயகரையாவது வேற ஏதாவது உங்களோட இஷ்ட தெய்வத்தையாவது ஒரு தடவை பார்த்துறது. பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரீங்க. திரும்பி வந்துட்டு இன்னொரு எலுமிச்சை இருக்கு இல்லையா, வேற ஒரு எலுமிச்சை, அந்த ஒரு எலுமிச்சையை நீங்க கையில் எடுத்துக்க வேண்டியது. எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு 4 விஷயம், உங்களுக்கு என்ன விஷயம் தேவை, உங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த தேவை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பண தேவையாகட்டும், வேற ஏதாவது தேவையாகட்டும், உங்களுடைய குழந்தைகள் நலமாகட்டும், உங்களுடைய உடல் நலமாகட்டும், ஏதாவது விஷயங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறத, அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைத்து விட்டதா, உங்களுடைய உடலிலிருந்து அனைத்து விதமான விஷயங்களும் வெளியே போய்விட்டது, உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைத்து விட்டது. அதாவது அப்ப வந்து பார்க்கும்போது எங்கிட்ட இப்போ எலுமிச்சம்பழம் தான் இருக்கு, அதனால இதே தான் காட்ட முடியும். ஸோ அப்ப இந்த எலுமிச்சம்பழம், இந்த புது எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா கையில வச்சுட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைச்சது, அந்த கிடைச்ச விஷயம் தான் அந்த எலுமிச்சை அப்படின்ற மாதிரியான விஷயம். அப்போ அது மாதிரியான அந்த எலுமிச்சையை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு முழுமையாக அதை வந்து கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. விஷுவலைஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம வந்து அதை கையில் வைத்துக்கொண்டு அந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு அஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது உங்களுக்கு கிடைச்சாச்சு. இந்த விஷயங்கள், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பெரிய பங்களா கட்டணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா பங்களா கிடைச்சாச்சு. அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க,
ஒரு 500 கிலோ தங்க நகை வாங்கணுமா, 500 கிலோ கிடைச்சாச்சு, அவ்வளோதான். நமக்கு வந்து அப்போ 500 கிலோ நம்ம நினச்சிக்கிறதுனால 500 கிலோ கிடைச்சிடுமா அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. 500 கிலோ நினச்சிப்போமே, நமக்கு 5 கிலோ கிடைச்சா வேண்டாம் நான் சொல்ல போகிறோம். ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு என்னென்ன தேவையோ அது மாதிரியான விஷயத்தில் நினச்சிக்கோங்க. படுத்துக்க போவீங்க இல்லையா, படுக்கும் பொழுதும் உங்களுக்கு இந்த எண்ண அலைகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால நீங்க இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்க எடுத்து டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மொபைல் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டே இருக்கிறதெல்லாம் பண்ணும்போது நமக்கு எனர்ஜி பிளாக்கேஜஸ் வரும் கண்டிப்பான முறையிலே. ஸோ அதனால அதை செய்யாதீங்க. இது முடிஞ்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்க நார்மலா ரிலாக்ஸ்டா இருக்கலாம். மொபைல் ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயங்கள், வாட்ஸ்அப் ஏதாவது வந்திருக்கு அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயம் இருந்தால் தாராளமாக பார்க்கலாம். பட் மல்டிபிள் ஸ்க்ரோலிங் அப்படின்ற மாதிரியான விஷயம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். உங்களுடைய மைண்டையும் உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய பிரெயினையும் வந்து அந்த விஷயத்திலிருந்து கடத்தி வேறு விஷயத்திற்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொல்றேன். அது மாதிரி பண்ணாதீங்க. மேண்டேட்டரி என்ன தேவையோ அது மாதிரியான விஷயம் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. நீங்க படுக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது பக்கத்திலே முடிஞ்சா பெட்டில் படாம மாதிரி, அதாவது ஏதாவது துணியோ தலகாணியோ அது மாதிரி இருந்தால் அது மேலே படாமல் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூல் மாதிரியோ ஏதாவது ஒரு திண்டு மாதிரியோ இருந்ததுன்னா அது மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கமாக வச்சுட்டு தூங்கணும்னு அவசியம் கிடையாது. நல்ல கையளவோ இல்லை அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால், ஒரு கையளவு டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கூட ஒன்றும் தப்பில்லை. அது மாதிரியான ஒரு இடத்துல நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டியது. வச்சுட்டு இல்லை உங்கள் ரூமில் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களோட எனர்ஜி இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்குது அப்படின்னு, ஒரு கையளவோட இன்னும் தள்ளி தான் இருக்குனாலும் பரவாயில்ல, அதுக்காக வைக்காம விட்டுறாதீங்க. அதை அப்படியே வச்சுடுங்க. நீங்கள் பாட்டுக்கு அந்த ஒரு எண்ணத்துடைய அந்த ஒரு 4 எண்ணங்கள் என்ன ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை பற்றி விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்களோ அந்த விஷயங்களை பற்றியே நினைத்து கொண்டு தூங்குங்க. என்ன விஷயத்தை நினைச்சிட்டு தூங்கினோமோ அதுவே கனவா வருவாங்கல்ல, அது மாதிரி நீங்க என்ன விஷயத்தை நினைக்கிறீங்களோ அதையே நீங்கள் காட்சிப்படுத்தி கொண்டே விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே நீங்க வந்து தூங்க. இந்த விஷுவலைசேஷன் மெத்தடுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் டீடைல் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அது பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். உங்களுக்கு விஷுவலைசேஷன் இமீடியட்டா வரல, காட்சிப்படுத்த முடியல, எனக்கு வேற ஏதாவது எண்ணங்கள் வேற ஏதாவது காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறதுனாலும் பரவாயில்ல, உங்களுடைய எண்ணத்தை திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்திற்கு கொண்டு செல்லுங்கள். எப்படி கவலையா இருக்கும்போது நம்ம நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தானா தேடி வரும். பாத்தீங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கவே வேண்டாம், ஒரு கஷ்டம் ஒரு கஷ்ட நிலை இருக்கிறது, அந்த ஒரு விஷயம் நமக்கு திரும்பி திரும்பி தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து வேற ஏதாவது இந்த எண்ணம் வராம இருந்தா பரவாயில்லையே நினைச்சாலும் அந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு எண்ணம் அதுவே தானா ஒரு எண்ணம் வருகிறது அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்குள்ள தானே இருக்கு. ஸோ அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை நமக்குள்ளேயே மீண்டும் ஓட்டி பார்க்க சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரியான ஒரு விஷயமா நீங்க நினைச்சிட்டு தூங்க வேண்டியது. காலையில் எழுந்துட்டு அதை வந்து கட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். அந்த விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றது, உங்களோட எனர்ஜி அதை வந்து கையில் வச்சுட்டு நீங்க அந்த மாதிரியான எவ்வளோ நேரம் உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. 4 விஷயம் சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்க தலைகளே எல்லாம் சுத்தக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பியூர்லி அது மாதிரி ஒண்ணுமே பண்ணாம உங்களுடைய கையில் வந்து முழுமையாக இருக்க வேண்டும். இதுக்கு எந்த சிம்பிளும் எழுத வேண்டாம். இந்த KAங்கிற சிம்பிளை பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ போடுறேன். இம்மீடியட்டா இல்லைனாலும் ஒரு 10 நாள் கழிச்சு கூட இந்த KA, இந்த க, ஹ, ச, ம, ல, ஹ, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் அதுக்கும் ஒரு தனியான ஒரு வீடியோ போடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த சனி ஜெயந்தி ஹோமம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு பரிகார ஸ்தலம் சேனல்ல. மதியம் 2 மணிக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரும். உங்களால் பார்க்க முடிஞ்சதுன்னா வீட்டில் இருப்பீங்கனாலும் இல்லை வெளியில் இருந்தால் கூட பார்த்து ஒரு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அப்படியே பார்த்துட்டு சனி பகவானை பிரார்த்தனை செய்து கொள்வது இந்த மாதிரியான ஒரு நேரத்திலே நமக்கு வரக்கூடிய அந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கர்ம சனி, கண்டக சனி எல்லா சனியும் போகும். அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம இருக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர்களிடம் நம்ம வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை. அந்த ஒரு விஷயத்தையும் கண்டிப்பான முறையில் மறந்துடாதீங்க. நமஸ்காரம்.